ஓகேடா, நாங்கள் வந்து ஏபிசிடி கேள்வியெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோமே என்ன. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கூற்றுக்கல்வியை பார்ப்போம். சரியா? ஓகே, பாருங்க, உங்களோட 21வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுக்குள்ளே வந்திருக்கேன்டா, எனர்ஜெட்டிக்குள்ளே வந்திருக்குது. எனர்ஜெட்டிக்கில் வந்து உங்களுக்கு தெரியும் 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று என்டல்பி, அடுத்தது என்ட்ரோபி, அடுத்தது வந்து ஜிப் சக்தி. என்ன சுயாதீன சக்தி, ஜிப்சின் சுயாதீன சக்தின்னு சொல்லுவோம். என்ட்ரோபி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்குள்ளே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரோபி. இப்போ நாங்கள் அவ்வளவு ஆழமாக தெரிய கதைக்கலாது, நான் கொஞ்சம் மேலோட்டமாக உங்களுக்கு விஷயத்தை சொல்கிறேன். சரியா? ஓகே, இந்த என்ட்ரோபியை பொறுத்த வரைக்கும் இந்த என்ட்ரோபி எஸ்என்ன்றது எல்என், ஓகே, கேஎல்என் இன்டு எம் என்ற ஒரு சமன்பாடால் தரப்படும். கேஎல்என் இன்டு எம். இந்த எம்ன்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு துணிக்கை குறிக்கக்கூடிய வித்தியாசமான ஒழுங்கமைப்புகள். இப்போ பார்த்தீங்கன்னா மூலக்கூறுகள் எண்ணிக்கை கூட கொள்ள, கனவளவு கூட கொள்ள, வெப்பநிலை கூட கொள்ள இந்த எம்ட பருமதி கூடும். சரி, நான் அதை பற்றி டீப்பாக கதைக்கல, எங்களுக்கு நேரம் காணாது, நான் சும்மா மேலோட்டமாக சொல்கிறேன். சரியா? அதாவது வெப்பநிலை கூடினால், மூலக்கூறுகள் எண்ணிக்கை கூடினால், அடுத்து வந்து ஒரு திண்மம் திரவமாக மாறும்போது, ஒரு திரவம் வாயுவாக மாறும்போது இந்த எம்ட பருமதி கூடும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது ஒரு துணிக்கை கிடைக்கக்கூடிய வித்தியாசமான ஒழுங்கமைப்புகள் எண்ணிக்கை கூடும். அதே மாதிரி கனவளவு கூடினாலும் இந்த எம்ட பருமதி கூடும். ஸோ இந்த எம்ட பருமதி கூடினால் எஸ்ட பருமதி என்ன செய்யும்? கூடும். சரியா? அப்போ ஆரம்பத்தில் இந்த டெல்டா எஸ் இருக்கட்டும், டெல்டா ஹெச்சா இருக்கட்டும், டெல்டா ஜியா இருக்கட்டும், எல்லாமே வந்து நாங்கள் என்னத்துலேருந்து கழிப்போம் சிக்மா எஸ் விளைவுல இருந்து தான் சிக்மா எஸ் தாக்கிய கழிக்க போகிறோம். ஸோ இப்போ ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ டெல்டா எஸ் கூடுமாக இருந்தால், ஆரம்பத்தில் இருந்ததை விட அதாவது தாக்கிய விட விளைவுக்கு கூடவாக இருக்குமாக இருந்தால் டெல்டா எஸ் என்னென்று வரப்போது பிளஸ் என்று வரும். விளங்குதா? அதே மாதிரி தான் உங்களோட என்னது டெல்டா ஹெச்சும் வந்து விளைவு மைனஸ் தாக்கி விளைவுக்கு கூட இருந்தால் என்ன செய்யும்? பெருமதி நாங்கள் பிளஸ்ல வரும் எங்களுக்கு. சரியா? ஓகே, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாயுக்களை பொறுத்த வரைக்கும் லட்சிய வாயுக்களாக இருந்தால் நாங்கள் சொல்லுவோம் மூல எண்ணிக்கை வெப்பநிலை மாறாமல் இருந்தால், எங்களை பிவி சமன் என்ஆர்டி என்ற சமன்பாட்டுலடா இந்த வெப்பநிலை மூல எண்ணிக்கை மாறாமல் இருந்தால் ஆறும் ஒரு மாறிலி நாங்கள் என்ன சொல்லலாம்? பி நேர்வித சமன் ஒன்றிங்கள் வி என்று சொல்லலாம். இது யாருக்கு? லட்சிய வாயு. சரியா? ஓகே, லட்சிய வாயுக்கு பி நேர் சமன். ஆனால் மெய்வாயுக்களுக்கு வந்து நாங்கள் இப்படி நேர்விகித சமன் என்று சொல்லலாம். சரியா? இது அமுக்கம் 2 மடங்கால கூட்டப்படும் போது கனவளவு 2 மடங்கால குறையுமான்னு சொல்லி கேட்டால் இல்லை. அதே மாதிரி கனவளவை நீங்க 2 மடங்கால குறைக்கக்குள்ள அமுக்கம் சரியா 2 மடங்கால கூடுமான்னு கேட்டா இல்லை. அது யாருக்கு 2 மடங்கால கூடும்னு சொல்லி பார்த்தா லட்சிய வாய்க்கு தான் 2 மடங்கால கூடும். மெய்வாயுக்கு கூடும் இல்லைன்னு இல்லை, நீங்க கனவளவு குறைக்கும் போது அமுக்கம் கூடும் இல்லைன்னு இல்லை, ஆனா சரியா 2 மடங்கால கூடாது. இந்த கூடுறதுல ஒரு வீழ்ச்சி ஒன்று இருக்கும். ஏனென்றால் மெய்வாயு மூலக்கூறுகளுக்கு இடையில கவர்ச்சி இருக்கிறது. ஸோ கவர்ச்சி இருக்கிறதால என்ன பிரச்சனை? எங்களுக்கு வந்து சரியா நேர்வித சமனா மாற்ற முடியாது. ஆனா என்னதான் இருந்தாலும் நீங்க கனவளவு குறைச்சா அமுக்கம் கூடும். விளங்குதா? அதே மாதிரி அமுக்கத்தை குறைச்சிங்களாக இருந்தால் கனவளவு கூடும். சரியா? ஓகே, நாங்க இப்போ முதலாவது கூட்ட வாசிப்போம். பாருங்க, 100 பாசிலும் ஒரேடியம் அமுக்கத்திலும் 1 மூல் H2O. அப்ப 1 மூல் H2O வாயு எடுக்கிறாங்க, இங்க நீராவின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து மெய்வாயு. ஆனால் அவங்க எடுக்கிறது எவ்வளவு? 1 மூல் எடுக்கிறாங்க. என்ன வெப்பநிலை? 100 பாசி. ரெண்டுக்குமே ஒரே வெப்பநிலை தான் போல. பாப்போம், 100 பாசி 1 மூல். அடுத்து அமுக்கத்தை கொண்டு வந்து ஒரு ஏடிஎம்ல வைக்கிறாங்க. அதே எண்ணம் வருது, அதே நீராவிதான், அதே 1 மூல் தான், அதே 100 பாசி வெப்பநிலை தான். ஆனா அமுக்கம் எவ்வளோன்னு கேட்டாடா அரை ஏடிஎம். ஸோ அப்போ அமுக்கம் குறையுது என்று சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் இது ஒரு அசையக்கூடிய முசலம் என்று சொல்லி எடுப்போமே, அசையக்கூடிய ஒரு பிஸ்டன் என்று கற்பனை பண்ணுவோம். சரியா? அப்போ உங்களுக்கு என்ன நடக்குது? அமுக்கம் குறையுது என்று சொல்லி சொன்னால், மற்ற காரணிகள் மாறாட்டி அமுக்கம் குறையுது என்று சொல்லி சொன்னால் கனவளவு என்ன செய்யணும்டா? கனவளவு கூடத்தானே வேணும். ஏன் கனவளவு ஏன் கூடணும் சொல்லுங்க பாவம். பிஸ்டன் வந்து மேலே போகும், அமுக்கத்தை குறைக்கணும்டா பிஸ்டன் மேலே போகும். மற்ற இதெல்லாம் மாறலன்னு சொன்னால், நான் இப்போ சொன்னேன், ஏன் இது மூல எண்ணிக்கையும் வெப்பநிலை மாறலன்னு சொன்னால் அமுக்கம் கனவளவுக்கு நேர்மாறு விகித சமன். சரியா? ஆனா இப்போ என்னென்றால் இது மெய்வாயு இருந்தாலும் சரியா நேர்விகித சமனா கூடாது. இப்போ சரியா கனவளவு 2 மடங்கால கூடுமான்னு கேட்டா இல்லை. விளங்குதோ? 2 மடங்கோட குறைவாத்தான் கூடும். நான் என்ன இருந்தாலும் கனவளவு கூடும். ஸோ இப்போ கனவளவு கூடுறதால நான் உங்களுக்கு சொன்னால் இந்த எம்ட பருமதி கூடும். எம்ட பருமதி கூடுனா எஸ்ட பருமதி கூடும். சரியா? இப்போ பாசிப்போம். அப்போ 100 பாசி வெப்பநிலையிலும் ஒரு ஏடிஎம் அமுக்கத்திலும் உள்ள 1 மூல் H2Oவின் எந்திரப்பியிலும் பார்க்க 100 பாசியில் அரை ஏடிஎம் அமுக்கத்தில் உள்ள 1 மூல் H2Oவின் எந்திரப்பி உயர்வாகும் என்றது சரி. விளங்குதா? அவ்வளவு டீப்பா கதைக்கலாது, நேரம் இல்லை. ஓகே, மேக்சிமம் விளங்கக்கூடிய அளவுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ முதலாவது கூற்று வந்து சரி. ரெண்டாவது பாரு, ரெண்டாவது என்ன சொல்றான்?
கனவளவு அதிகரிக்கும் போது மூலக்கூற்று இடைவெளிகள் அதிகரிப்பதனால் மூலக்கூறுகளின் என்ட்ரோபி அதிகரிக்குமோ? இந்த மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைவெளி கூறுறதால் உண்மையில என்ட்ரோபி என்றதும் ஒரு சுயாதீனம், ஒரு ஃப்ரீடம். இப்போ கனவளவு கூடினா என்ன நடக்கும்? அவங்களோட ஃப்ரீடம் கூடும். ஸோ எஸ் கூடும். சரி, அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு முதலாவது சரி, ரெண்டாவது சரி, முதலாவது கூற்றுக்கு ரெண்டாவது கூற்று தகுந்த விளக்கம். ஸோ நீங்கள் சரி சரி முதலாவது விடைக்கு போகலாம். எத்தனாவது கேள்விக்கு? உங்களோட 21வது கேள்விக்கு. சரியா? 21வது கேள்விக்கு நீங்கள் இந்த விடைக்கு போகலாம். சரி சரி முதலாவது விடை. சரியா? ஓகே, நாங்கள் அடுத்த கேள்வியை பார்ப்போம். அளிக்கிறேன். சரி, அப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. காபனின் மின்னத்தன்மை CFO இலும் CCl4க்கு உயர்வு என்று சொல்லி சொல்றான். ஓகே, மின்னத்தன்மைக்குள்ள வருது. இந்த மின்னத்தன்மை சம்பந்தமா நாங்கள் வீடியோலாம் செய்து போட்டிருக்கேன். உங்களுக்கு யாருக்கு மின்னத்தன்மை கிளியர் இல்லைன்னு சொன்னால் வீடியோ எடுத்து பாரு. இப்போ உங்களுக்கு இதுல நான் எல்லாத்தையும் கதைக்கலாது. மின்னத்தன்மை தங்கி உள்ள காரணிகளை மட்டும் சொல்றேன். சரியா? மின்னத்தன்மை என்னென்ன காரணிகள்ல தங்கியிருக்கும்? ஒரு குறித்த ஒரு மூலகமாக இருந்தாலும் அது சேர்வைகளை உருவாக்க அது உருவாக்குற சேர்வைகளை பொறுத்து அது மின்னத்தன்மை மாறுபடும். இது பிரதானமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று கலப்பு நிலை, கலப்பு. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அணு மீதுள்ள ஏற்றம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அணு மீதுள்ள ஏற்றம். மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்சியேற்ற நிலை. நாலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றையல் அணுக்களின் ஒழுங்கமைப்பு. நாலாவது பார்த்தீங்கன்னா சுற்றையல் அணுக்களின் ஒழுங்கமைப்பு. நாலாவது பார்த்தீங்கன்னா சுற்றையல் அணுக்களின் ஒழுங்கமைப்புல தங்கியிருக்கும். சரியா? ஓகே, இப்போ அவங்க எது கதைக்கிறாங்க? CCl4க்கும் CFOவுக்கும் கதைக்கிறாங்க. பாப்போம், நாங்கள் இதை பார்ப்போம். அவங்க தந்ததை பார்ப்போம். சரியா? CFOவும் CCl4மா? சரி, இதுல பாருங்க, CFO மேல மின்னத்தன்மை காண்றதுக்கு வடிவம் தேவையில்ல. நாங்க கேள்வி செய்யக்குள்ள எல்லாத்தையும் ஒரு ரிவைஸ் பண்ணி கொண்டு போவோம். என்ன? சரி, இது CFO. அடுத்து CCl4, இது CCl4. ஓகே, சரி. இப்போ பாருங்க கலப்பாக்கம். இதுல CFO என்ன கலப்பு? 1 2 3 4. கலப்பாக்கம் எதால தீர்மானிக்கப்படும்? தள்ளுகை அலகுகள். என்ன தள்ளுகை அலகுன்னா என்ன? பிணைப்பு ஜோடி அதோட தனிச்சோடி. இதான் நாங்க தள்ளுகை அலகு. அதாவது சிக்மா பிணைப்பு ஜோடியும் தனிச்சோடி தான் நாங்க தள்ளுகை அலகுன்னு சொல்லுவோம். இதுல தனிச்சோடி இல்ல, ஆனா சிக்மா பிணைப்பு ஜோடி 4. சிக்மா பிணைப்பு ஜோடி 4 ஆக இருந்தால் கலப்பாக்கம் sp3. இவர்லையும் கலப்பாக்கம் என்னன்னு பாரு, sp3 தான். ஏற்றம் இருக்க அணு மீது ஏற்றம் இல்லை. இதுலயும் அணு மீது ஏற்றம் இல்லை. ஒட்சியேற்ற நிலையில் என்ன? ரெண்டு பேருமே காவனோட மின்னத்தன்மை கூடினார்கள். சோ காவனுக்கு +4, இதுலயும் காவனுக்கு +4. எப்படி பாக்குறது ஒட்சியேற்ற நிலை? ஒரு பிணைப்பை எடு, ஒரு சிக்மா பிணைப்பை எடுத்து யாருக்கு மின்னத்தன்மை கூடினாலுக்கு மைனஸை போடும், மின்னத்தன்மை குறைஞ்சாலுக்கு +ஐ போடும். இப்படி ஒரு பிணைப்பு இருந்தால் ஒரு +, 4 பிணைப்பு இருந்தால் 4+ காவனுக்கு வரும். புளோரினுக்கு ஒரு பிணைப்பு தான் நிற்குது. ஸோ புளோரினுக்கு -1. உங்களுக்கு தெரியும் புளோரின் நேர் ஒட்சியேற்ற நிலைகள் எடுக்காது. புளோரின் ஒட்சியேற்ற -1 மட்டும் தான். ஏன்னா புளோரினோட ஒரு மின்னத்தன்மை கூடின மூலகம் இல்லை. ஸோ புளோரின் என்ன செய்யாது, இழக்காது. அடுத்தது மூலக நிலையில எல்லாருமே பூஜ்ஜிய ஒட்சியேற்ற நிலையை எடுப்பாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். சரியாடா? ஓகே, அடுத்தது இதுல பாரு, முதல் 3 காரணிகளும் சமனா இருக்கு. அப்ப மூன்றும் சமனா இருந்தா அடுத்து நீ எங்க போகணும்? சுற்றியல் அணுக்கள் ஒழுங்கமைப்பு. லேசா ஞாபகம் வச்சுக்கொள்ளு. சுற்றி இருக்கிற ஆளுக்கு மின்னத்தன்மை கூடண்டா மையானுக்கு மின்னத்தன்மை கூடும். சரியானே? நான் ரீசன் பண்ணா சொல்றேன், நான் பிரச்சனை இல்லை. ஆனா சுற்றி இருக்கிற அணுக்கு மின்னத்தன்மை கூடண்டா மையானுக்கு மின்னத்தன்மை கூடும் ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இதுல பாரு, இங்க மின்னத்தன்மை வேறுபாடு கூடினால் இந்த இடத்துல மின்னத்தன்மை வேறுபாடு கூட. அப்ப இதுக்கு நாங்க என்ன போடுவோம்? டெல்டா மைனஸ். இதுக்கு என்ன போடுவோம்? டெல்டா பிளஸ். அப்ப இதுல உருவாக்குற டெல்டா பிளஸ் அளவு தான் கூட. அப்ப அதுல அந்த அதிக அளவுல நேரேற்றம் கூட கூட பிணைப்பு ஜோடி இல்லத்தின் இழுக்கிற ஆற்றல் எங்க கூட போகுது? இவரில் இருக்கிற பிளஸை விட இவரில் இருக்கிற டெல்டா பிளஸ் கூட. ஸோ ரெண்டு பேரையும் கம்பையா பண்ணக்குள்ள பிணைப்பு ஜோடியை இழுக்கிற ஆற்றல் இவருக்கு தான் கூடவாக இருக்கும். உங்களுக்கு இதுல விளக்கம் தெரியாட்டியும் பரவாயில்லடா. உங்களுக்கு சுற்றியல் அணுக்கள் மின்னத்தன்மை கூடினால் மையோட மின்னத்தன்மை கூடும் மட்டும் அமைச்சுக்கொள்ளும். சரியோ? ஸோ உனக்கு மின்னத்தன்மை கூடினால் CCl4 விட CFO-வாக இருக்கும். அப்ப நீ அவன் மாறி சொல்றான் போல பாரு. கார்பனின் மின்னத்தன்மை CFO-விலும் CCl4-வில் உயர்வாகும் என்றது பிள்ளையல்லோ. ஸோ முதலாவது கூற்று பிழை. CFO-விலும் பார்க்க CCl4-வில் உயர்வு என்றது பிழை. அடுத்த ரெண்டாவது என்ன சொல்றான் பாரு. ரெண்டாவது கூற்று என்ன சொல்றான்? சரி, எங்களுக்கு முதலாவது கூற்று பிழை. ரெண்டாவது சொல்றான் பாருங்கடா. கார்பனில் காணப்படும் ஒபிட்டல் கலப்பின் S ஒபிட்டல் சதவீதம் அதிகரிக்கும் போது மின்னத்தன்மை கூடுமா? கார்பன்ல காணப்படுற ஒபிட்டல் கலப்பின் S ஒபிட்டல்களின் சதவீதம் அதிகரிக்குமோ மின்னத்தன்மை கூடுமோ? இந்த S இயல்பு கூட கூட மின்னத்தன்மை கூடிக்கொண்டு போகும். உங்களுக்கு தெரியும், கலப்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் SP-க்கு தான் மின்னத்தன்மை கூட, அதுக்கு அடுத்தது SP2, அதுக்கு அடுத்தது SP3 இருக்க போகுது. S இயல்பு கூட கூட. இதுல S இயல்பு 2 பேர் இருக்குது. அதுல 1 S, இதுல 3ல 1, இதுல 4ல தான் 1. இது கிட்டத்தட்ட 50 வீதம், இது 33.3 வீதம், இது 25 வீதம் என்று வரப்போகுது.
ஸோ எஸ்சிஎல்வு கூட கூட மின்னத்தன்மை கூடும். ஏன் உண்மையில எஸ்சிஎல்வு கூட கூட மின்னத்தன்மை கூடுது? என்ன ரீசன் பாரு, உனக்கு எஸ்பி கலப்பு ஒழுக்கிட பருமனை விட sp2 கலப்பு ஒழுக்கிட பருமன் கூட, அதை விட sp3 ஒழுக்கிட பருமன் கூட. ஸோ ஒழுக்குகிற பருமன் கூட கூட என்ன நடக்கும்? அந்த பிணைப்பு ஜோடிக்கும் அணுவுக்குமான தூரம் கூட போதும். பிணைப்பு ஜோடிக்கும் அணுட கருவுக்குமான தூரம் கூட போதும். விளங்குது? அப்ப தூரம் கூடினா இல்லத்தின் இழுக்கிற ஆற்றல் என்ன செய்ய குறையும். அதான் உண்மையான ரீசன். அது தெரியாடி பரவாயில்ல உங்களுக்கு. சரியா? உனக்கு தெரிய வேண்டியது எஸ்சிஎல்வு கூட கூட மின்னத்தன்மை கூடும் என்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ஸோ உனக்கு பிழை சரி 4வது விடைக்கு நீ போகலாம். பிழை சரி 4வது விடைக்கு போகலாமடா. சரியோ? ஓகே, நாங்கள் அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கால்குலேஷன்ல போட்டிருக்காங்க. உங்களோட எல்லைப்படுத்தும் தாக்கி தொடர்பான ஒரு வினாதான் அடுத்த கேள்வி. எல்லைப்படுத்தும் தாக்கி தொடர்பான வினாதான் உங்களோட அடுத்த கேள்வி. சரியா? ஓகே, நாங்கள் அடுத்தக்குள்ள போவோம். அடுத்து பாருங்க, 720 கிராம் மக்னீசியம் ஆனது 300 கிராம் N2 தாக்கம் அடையுது. அப்ப N2க்கும் மக்னீசியத்துக்குமான தாக்கம், மக்னீசியம் கூட்டம் 2 எல்லாமே N2 தாக்கம், கூட்டம் 1ல லித்தியம் மட்டும்தான் N2 தாக்கம். லித்தியம் தவிர்ந்தார்கள் தாக்க மாட்டாங்க. சரியா? அது நீங்க இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, அப்ப மக்னீசியம் N2 தாக்கி Mg3N2 வரும். சரியா? இவருக்கு 3- அவருக்கு 2+, ஸோ Mg3N2 வரும். இதில் வந்து சமப்படுத்தி விட்டேன்னா உனக்கு 3 மக்னீசியம் வேணும். ஸோ உனக்கு தெரியும், இந்த கல்குலேஷனை பொறுத்த வரைக்கும் பீசமான விகிதம்ன்றது முக்கியமான விஷயம். பீசமான விகிதம் தெரியாதா உனக்கு கல்குலேஷன் தெரியாத அர்த்தம். சரியா? பீசமான விகிதம் தான் கல்குலேஷன் அடிப்படை. ஸோ பீசமான விகிதம் இங்கே 1:3. ஒரு மூல் N2 தாக்குறதுக்கு 3 மூல் மக்னீசியம் வேணும். ஒரு மூல் N2 தாக்கினால் உனக்கு ஒரு மூல் Mg3N2 வரும். 3 மூல் மக்னீசியம் தாக்குதா, ஒரு மூல் Mg3N2 வரும். அந்த பீசமான விகிதம் தெரியும். சரி, இவன் தந்த தரவை பார்ப்போம். என்ன சொல்றான்? 720 கிராம் மக்னீசியம் தாக்குதா, அதோட N2 300 கிராம் போடுறான். N2 300 கிராம் போடுறான். போடும்போது விளைவாக 1000 கிராம் வரும் என்று சொல்லி சொல்றான். பார்ப்போம். முதல்ல நாங்கள் யாரை எல்லைப்படுத்தும் தாக்கி என்றதை கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே, ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்வோம் என்றால், இந்த 720 கிராம் மக்னீசியோட தாக்குறதுக்கு எவ்வளவு N2 தேவைப்படும் சொல்லி பார்ப்போம். சரியா? ஓகே, அப்போ உங்களுக்கு தெரியும் 3 மூல் மக்னீசியத்தோட தாக்குறதுக்கு, 3 மூல் மக்னீசியோட தாக்குறது எத்தனை மூல் N2 வேணும்? ஒரு மூல் N2 வேணும். 3 மூல் மக்னீசியம் அதுல வெயிட் எவ்வளவு? வெயிட்ன்றது என்னடா சொல்லு? மூல் தர சார் மூளை கூட்டு திணிவு அல்லது சாரணம் திணிவு, மூல திணிவால பேடிக்கினேண்டா வரும். ஸோ 3 தர அவருக்கு எவ்வளவு? 24. 3 தர 24. யாருக்கு யாருக்கு சொல்லுங்க? மக்னீசியம். 3 மூல் மக்னீசியத்தோட வெயிட் எவ்வளவு? 72 வரும் நினைக்கிறேன். அப்போ 72 தாக்கினால் 72 தாக்குறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு தேவைப்பட போகுது? ஒரு மூல் N2 தேவைப்பட போகுது. ஒரு மூல் N2 எவ்வளவு? 28. 14 தர 2. அப்போ 72 தாக்குறது 28 வேணும். அப்படி எவ்வளவு தண்ணி போடுறாய்? 720 போடுறாய். இப்போ 720 தாக்குறதுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லி பார். இதுல உனக்கு 72, இதுல 72 வெட்டுப்பட்டுரும். ஸோ உனக்கு எவ்வளவு தேவைப்பட போகுது? 280 கிராம் தேவைப்பட போகுது. அப்போ உன்கிட்ட மேலதிகமா யார் இருக்குது? N2 தான் மேலதிகமா இருக்குது. விளங்குதா? N2 மேலதிகமா இருக்குது. உனக்கு தேவை 280, ஆனால் அவன் தந்தது 300. அப்ப இதுல 720 தாக்கி முடிய தாக்கம் அடைஞ்சது பார்த்தேன்னு சொன்னால், இதுல 720 தாக்கக்குள்ள இதுல எவ்வளவு தாக்கம்? 280 தாக்கம். விளங்குதா? அப்ப உனக்கு எவ்வளவு மிஞ்ச போகுது? இதுல 20 கிராம் மிஞ்ச போகுது. அப்ப உனக்கு எல்லைப்படுத்துற தாக்கி யாரு? மக்னீசியம். ஏன் மக்னீசியம் முடிஞ்சால் தாக்கம் முடிஞ்சிடும்டா. மக்னீசியம் முடிஞ்சா தாக்கம் முடிஞ்சிருமே. அதுக்கப்புறம் தாக்கம் நடக்குமா? இந்த 20 கிராம் மட்டும் தனியா தாக்கி விளைவு உருவாக்குமா? இல்ல. ஸோ எல்லைப்படுத்துற தாக்கி என்றது யாரு குறைவா இருக்கோ அவதான் எல்லைப்படுத்துற தாக்கி. தேவையை விட குறைவா இருந்தா. ஸோ தேவையோட குறைவா இருக்கிறது அப்ப யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னாடாப்பா, உங்களுக்கு வந்து மக்னீசியம் இருக்க போகுது. சரிதானே? ஸோ மக்னீசியம் தான் எல்லைப்படுத்தும் தாக்கி இந்த இடத்துல. அப்ப நாங்க மக்னீசியம் யாரு எல்லைப்படுத்தும் தாக்கியோ அவரை வச்சுக்கோனா நாங்க கேள்வி செய்யணும். அப்ப இனி நாங்கள் 3 மூல் மக்னீசியம் தாக்கும் போது எவ்வளவு Mg3N2 வரும் சொல்லி பார்ப்போம். அப்ப உருவாகின்ற Mg3N2 அளவுன்றது, உருவாகிற Mg3N2 அளவுன்றது எவ்வளவுன்னு பார்ப்போம். சரியா? ஓகே, பாரு, உனக்கு 3 தர 24, அதாவது 72 கிராம் தாக்கினால் உனக்கு எத்தனை கிராம் வரும்? நீ கூட்டி பாரு, 100 கிராம் வரும். ஆகவே உனக்கு 720 கிராம் தாக்குது. 72 தாக்கினால் 100 வருமாண்டா. 720, அதை போல எத்தனை மடங்கு? 10 மடங்கு. ஸோ உனக்கு 1000 கிராம் வரும்ன்றது சரிதானே? ஸோ 1000 கிராம் Mg3N2 வரும்ன்றது சரி. இப்போ அவன் சொல்ற கூட்ட வாசிப்பம் மேல் எழுதுறேன்னு பாரு. கூட்டு 1 கூட்டு 2. முதலா கூட்டி என்ன சொல்றான்னு பாரு.
720 கிராம் மெக்னீசியமானது 300 கிராம் N2 உடன் தாக்கம் அடையும் போது 1000 கிராம் Mg3N2 விளைவாக பெறப்படும் என்றது சரி. ஸோ முதலாவது கூற்று சரி. இரண்டாவது சொல்றான் பாரு, இக்குறித்த திணிவுகளின் தாக்கிகளிடையே தாக்கம் நிகழும் போது N2 எல்லைப்படுத்தும் தாக்கியாக உள்ளது. இந்த இடத்துல N2 எல்லைப்படுத்துற தாக்கி எங்களுக்கு, இந்த இடத்துல N2 எல்லைப்படுத்துற தாக்கி, இந்த இடத்துல யார் எல்லைப்படுத்துற தாக்கி? மெக்னீசியம் எல்லோ. ஸோ சரி பிள்ளை எத்தனாவது விடைக்கு போவீங்க? மூன்றாவது விடைக்கு போவீங்க. சரியா? சரி பிள்ளை மூன்றாவது விடைக்கு போகலாம். ஓகே, அடுத்த கேள்வியை பாரு. அடுத்தது இந்த H2S ஒட்சியேற்றும் கருவி தாழ்த்தும் கருவி சம்மந்தமாக சொல்லியிருக்காங்களே என்ன? ஓகே சரி, நான் அழிக்கிறேன்னா நீங்கள் யூடியூப்பை பவுஸ் பண்ணி பார்க்கலாம் தானே? சரி, நான் அழிக்கிறேன். சரி, அடுத்தது பாரு, இந்த ஒட்சியேற்றும் கருவி தாழ்த்தும் கருவிக்குள்ள வருது. அதுக்கு முதல்ல உனக்கு இந்த ஒட்சியேற்றம்டா என்ன, தாழ்த்தல், இதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் விரும்பினா எடுத்து பார்த்துக்கொள்ளலாம். ஆக்சிடேஷன் என்றா என்ன, அடுத்தது ரிடக்ஷன் என்று சொல்லி சொன்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆக்சிடேஷன் என்று சொல்லி சொன்னா என்ன, ஜாதாயினும் ஒரு அணு அல்லது அயன் அல்லது மூலக்கூறு இலத்திரனை இழந்து நாங்கள் ஒட்சியேற்றம் சொல்லி சொல்லுவோம். அது அணுவா இருக்கலாம், அயனா இருக்கலாம், மூலக்கூறாக இருக்கலாம். இப்போ Cu திண்மம் 2 இலத்திரனை இழந்து என்னவா மாறப்போது? Cu++ மாறும். ரிடக்ஷன் என்றது என்னென்று வரப்போது, ஜாதாயினும் அணு அல்லது அயன் அல்லது மூலக்கூறு இலத்திரனை ஏற்றல் நாங்கள் தாழ்த்திறன்னு சொல்லுவோம். யாரு ஒட்சியேற்றப்படுறாரோ அவரு தாழ்த்தியாக தொலைப்படுவார். யாரு தாழ்த்தப்படுறாரோ அவரு ஒட்சியேற்றியாக தொலைப்படுவார். ஏனென்று சொன்னால் இந்த ஒட்சியேற்றம் தனியாகவோ தாழ்த்தல் தனியாகவோ நடக்க இயலாது. இந்த ஒட்சியேற்றம் தாழ்த்தல் ஆகிய ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்கிற செயற்பாடு. சரியாடா? அதை நாங்க சொல்லுவோம் தாழ்த்தேற்றல் தாக்கம் என்று சொல்லுவோம். இது தனித்தனியாக நடக்காது. இப்ப நீ என்ன செய்றாய், செப்பு சல்வேட் கரைசலுக்குள்ள கொண்டு போய் செட்டனை சேர்க்கிறான் பையன், சேர்த்தா என்ன நடக்கும்? மேலே இருக்கிறாள் கீழே இருக்கிறாள் இடம்பெயர்க்கும். ஸோ உனக்கு Cu திண்மமும் செட்டன்SO4 வரும். இதுல அயன் பிணைப்பு, இதுல மேல இருக்கிறது என்ன, SO4 அதோட என்ன இருக்க போதும், Zn2+ இருக்க போதும். சரியா? அப்ப பாரு, இந்த இடத்துல Cu2+ இருந்து என்னவா மாறுது, ஒட்சியேற்ற நிலை பூஜ்ஜியத்துக்கு போகுது. ஸோ 2+ இருந்து பூஜ்ஜியத்துக்கு போகுதுண்டா என்ன செய்யுது, 2 இலத்திரனை ஏற்றிக்கு. 2 இலத்திரன் ஏற்றா என்னது, தாழ்த்தல். இவர்ல நடந்தது ரிடக்ஷன். அதே சமயம் செட்டன் என்ன செஞ்சிருக்குது, பூஜ்ஜிய ஒட்சியேற்ற நிலையிலிருந்து +2க்கு போயிருக்குது. அப்ப பூஜ்ஜியத்துல இருந்து +2க்கு போனா இவர்ல நடந்தது ஆக்சிடேஷன். ஸோ செட்டனை ஒட்சியேற்றினால் யாரு செட்டனை ஒட்சியேற்றினார்? செட்டனை ஒட்சியேற்றினவர் செப்பு. ஸோ செப்பு இந்த இடத்துல ஒட்சியேற்றியாக தொலைப்படும். யார் தாழ்த்தப்படுகின்றாரோ அவரு ஒட்சியேற்றியாக தொலைப்படுவார். மற்றவன் இலத்திரனை வாங்கித்தானே தான் தாழ்த்தப்படுறாரு. ஸோ மற்றால ஒட்சியேற்றார். யாரு ஒட்சியேற்றப்படுறாரோ அவர் தாழ்த்தியாக தொலைப்படுவார். விளங்குதா? Cu2+ Cu தாழ்த்தினது யாரு, செட்டன். ஸோ அது தாழ்த்தியாக தொலைப்படும். அடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியணும், இந்த உயர் ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற ஆக்சைடுகளாக இருக்கட்டும், ஒட்சிய அமிலங்களாக இருக்கட்டும், இப்போ H2SO4 அல்லது ஏதாவது SO3 SO3ல பாத்தீங்கன்னா சல்வர் ஒட்சியேற்ற நிலை +6. அப்ப இதுக்கு மேலும் இதால ஒட்சியேற்றப்பட இயலுமா? +8க்கு போகலாமா சல்வர்? இல்ல. ஒரு நாளும் கூட்ட எண்ணை விட விளங்குதா, அதுல ஒட்சியேற்ற நிலை வராது, கூட வராது. அதுவும் கூட்டம் 16 இருந்தால் நீங்க அந்நிறம் இல்ல 6 காய்ச்சிருப்பீங்க, அப்புறம் 7க்கு வந்த அப்புறம் 16 காய்ப்பீங்க. 16 இருந்தா என்ன அதிக ஒட்சிய நிலை +6 தானே, +6 கூட போவார். விளங்குதா? ஸோ அதிக ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற ஆக்சைடுகளா இருக்கட்டும், ஒட்சிய அமிலங்களா இருக்கட்டும், மேலும் ஒட்சியேற்றப்படையல. ஸோ அவங்க தாழ்த்தியாக தொலைப்பட மாட்டாங்க. என்னவா தொலைப்பட மாட்டாங்க? தாழ்த்தியாக தொலைப்பட மாட்டாங்க. அவங்களால தாழ்த்தியாக தொலைப்பட இயலாது. ஆனா அவங்களால என்ன செய்யலாம், கீழுக்கு வரலாம். அவங்க கீழுக்கு தாழ்த்தப்படலாம். ஸோ தாழ்த்தப்பட்டா என்னவா தொலைப்படும், ஒட்சியேற்றியாக தொலைப்படும். இந்த விஷயம் தெரியும். அடுத்தது தெரியணும் உங்களுக்கு, புளோரின் ஒரு நாளும் என்ன செய்யாது, இலத்திரன்களை இழக்காது. புளோரின் இலத்திரன்களை இழக்காது என்று சொல்லி சொன்னால் தான் என்ன செய்யப்பட மாட்டார், ஒட்சியேற்றப்பட மாட்டார். புளோரின் இலத்திரனை இழக்காது என்று சொன்னால் தான் என்ன செய்யாது, ஒட்சியேற்றம் அடையாது. அது ஒட்சியேற்றம் அடையாதுன்னு சொன்னால் அது என்னவா தொலைப்படாது, தாழ்த்தியாக தொலைப்படாது. விளங்குதா? என்ன செய்யாது, தாழ்த்தியாக தொலைப்படாது. ஆனால் புளோரின் ஒரு சிறந்த ஒட்சியேற்றி, இலகுவாக தாழ்த்தப்பட்டு கொண்டு மற்றாக்களை ஒட்சியேற்றும். புளோரின் ஒரு சிறந்த ஒட்சியேற்றி. அதே மாதிரி உடையில பாத்தீங்கன்னா தாழ்த்தும் வலிமை கூடினால் யாருன்னு பாத்தீங்கன்னா சீசியம் இருக்கும். ஏன் இந்த தாழ்த்தும் திறன் சீசியத்துக்கு கூடன்னு சொன்னால், சீசியம் அணுவார கூடினால் ஆக கடைசியில் இருக்கிறார். I1 முதலாம் அயனாக சக்தி கூடினது கூட்டம் 18, குறைஞ்சது கூட்டம் 1. அந்த குறைஞ்சதுலயும் யாருக்கு நல்லா குறைவு, கூட்டத்துல அடியில் இருக்கிறார், கீழுக்கு இருக்கிறார். 6 கூடினாலுக்கு தான் அயனாக சக்தி குறைவு. என்ன? ஸோ அயனாக சக்தி குறைஞ்சா இலகுவா இலத்திரன் இழக்கும், இலகுவா ஒட்சியேற்றப்படும்.
ஸோ இலகுவா அவரால் ஒட்சியிடப்படுறார் என்றால் அவர் என்னவா தொழிற்படுவார்? சிறந்த தாழ்த்தியாக தொழிற்படும். ஸோ சிசிஎம் வந்துட்டா ஒரு சிறந்த தாழ்த்தி, சிசிஎம் ஒரு சிறந்த தாழ்த்தி என்று சொல்லி சொன்னால் அந்த கூட்டு சரி. ஓகே சரி, இப்போ நான் அவன் சொன்ன விஷயத்துல வருவோம். சரியான இப்போ அவன் என்ன சொல்றான் வாசிப்போம் பாருங்க. H2S ஒட்சியேற்றும் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படக்கூடியது. உண்மையிலே அந்த கூட்டு சரி, சரியா? நீங்க ஏன் அது சரியான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ H2S நாங்க எடுத்துக்கொண்டால் இது கூட்டம் 16க்குள்ள நீங்க படிப்பீங்க. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில சில பேர் படிச்சிருப்பீங்க, சில பேர் நீங்க படிப்பீங்க. சரியானே? ஓகே, H2S எடுத்துக்கொண்டால் H2S வந்து ஒட்சியேற்ற நிலை வந்து -2 என்று சொன்னால் இவருதான் மின்னத்தன்மை கூட ஹைட்ரஜனை விட. ஸோ அதால வந்து இவருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் -2. இதுல ஹைட்ரஜன் வந்து +1 ஒட்சியேற்ற நிலையில் இருக்கும். அப்போ ஆல்ரெடி கந்தகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அதி உயர் வந்து அதிதாழ் வந்து -2, அதி உயர்வாக வந்து +6 வரைக்கும் போகும். +2 +4 +6 வரைக்கும் போகலாம். அப்போ இவரால் கீழே இன்னும் கீழே என்ன செய்யலாது? வரையலாது. ஸோ இவரால் மேலும் என்ன செய்யப்படையலாது? தாழ்த்தப்படையலாது. யாரால? சல்வரால மேலும் தாழ்த்தப்படையலாது. சல்வரால மேலும் தாழ்த்தப்பட்டு கீழுக்கு வரையலாது. ஸோ அவரால் தாழ்த்தப்படையலான்னு சொன்னால் சல்வரால வந்து என்னவா தொழிற்படையலாது? ஒட்சியேற்றியாக தொழிற்படாது. சல்வர் வந்து ஒட்சியேற்றியாக தொழிற்படாது. இந்த இடத்துல சல்வரால ஒட்சியேற்றி, இன்னொரு ஒட்சியேற்றே இல்லாது. என்னால் அவரால் மேலும் என்ன செய்யப்படையலாது? தாழ்த்தப்படையலாது. ஆனால் அவரால் என்ன செய்யலும் சொல்லுங்க? இவர் -2ல இருக்கிறால் மேலும் போலாம் தானே. ஸோ இவர் ஒரு தான் ஒட்சியேற்றப்பட்டு கொண்டு இவரால் தாழ்த்தியாக தொழிற்படையலும். இவரால் தாழ்த்தியாக தொழிற்படையலும். ஏனென்றால் இவரால் ஒட்சியேற்றப்பட இயலும். விளங்குதா? இவர் -2ல இருந்து +6 வரைக்கும் போகலாம். சரிதானே? ஓகே. ஆனால் இதுல வந்து பாருங்க, நான் சொன்ன முதலாவது கூட்டி சரி என்று சொன்னா ஒட்சியேற்றியாகவும் தொழிற்படும் தாழ்த்தியாகவும் தொழிற்படும் சொல்லி சொன்னான். அந்த கூட்டி சரி என்று சொன்னா ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல இவரால வந்து தாழ்த்தியாக தொழிற்படையலும். இவரில் இருக்கிற சல்வரால தாழ்த்தியாக தொழிற்படையலும். ஆனா ஒட்சியேற்றியாக தொழிற்படையலாம். யாரால ஒட்சியேற்றியாக தொழிற்படையலாது? இருக்கிற கந்தகத்தால வந்து ஒட்சியேற்றியாக தொழிற்படையலாது. ஏனென்றால் அவரால் வந்து மேலும் இலத்திரனை என்ன செய்யலாது? ஏற்க இயலாது. ஆனால் இதுல ஹைட்ரஜனை பாருங்க. ஹைட்ரஜன் வந்து ஆல்ரெடி +1 ஒட்சியேற்ற நிலையில இருக்குது, அதி உயர் ஒட்சியேற்ற நிலையில இருக்குது. அப்ப அதால இன்னும் கீழுக்கு போக இயலுமா இல்லையா? போகும். இது +1ல இருந்து 0க்கு போகும். இது +1ல இருந்து 0க்கு போவதாக இருந்தால் அதாவது ஐதரசனா மாறும். H2 மாறக்குள்ள 0. அப்ப என்ன செய்யுது? இலத்திரனை ஏற்குது, தாழ்த்தப்படுது. என்னவா தொழிற்படுது? ஒட்சியேற்றியா தொழிற்படுது. விளங்குதா? சோ அதாலதான் நாங்க சொல்றோம் H2S ஒட்சியேற்றியாகவும் தொழிற்படும் தாழ்த்தியாகவும் தொழிற்படும் சொல்லி சொல்லுவோம். இது முக்கியமான விஷயம். சரியோ? அடுத்து பாருங்க, இந்த H2S ஆனது சோடியத்துடன் தாக்கம் அடையும் போது H2Sக்கும் சோடியத்துக்குமான தாக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் H2S சோடியத்தோட தாக்கிடா உங்களுக்கு வாரது Na2S சோடியம் சல்பைட்டும் ஐதரசன் வாயு வெளியேற்றவும் வரும். அப்ப இந்த இடத்துல பாரு, சோடியம் பூச்சிய ஒட்சியேற்ற நிலையிலிருந்து +1 கூட்டம் 1 மூலகங்களுக்கு எப்பயும் +1 தான், கூட்டம் 2 மூலகங்களுக்கு எப்பயும் +2 தான் ஒட்சியேற்ற நிலை. அதுல எந்த ஒரு டவுட்டும் இருக்கக்கூடாது. சரியோ? ஸோ இதுல வந்து ஒரு +1 ஒட்சியேற்ற நிலை. இப்போது 0ல இருந்து +1க்கு போவதால் சோடியம் என்ன செய்யப்படுது? ஒட்சியேற்றப்படுது. அப்ப சோடியத்தை யாரு ஒட்சியேற்றினது? சல்வரா ஒட்சியேற்று கேட்டா இல்ல. இதுல சல்வருக்கு என்ன ஒட்சியேற்ற நிலை? -2. இதுலயும் சல்வருக்கு என்ன ஒட்சியேற்ற நிலை? -2 தான். ஸோ சல்வர ஒட்சியேற்ற நிலையில மாற்றம் வரல. 6ல மாற்றம் வந்துக்கின்னு பாரு. ஹைட்ரஜன் +1ல இருந்தது இங்க 0க்கு வந்துருக்கு. இப்போ +1ல இருந்து 0க்கு வருதுண்டா என்ன செஞ்சிருக்குது? இலத்திரனை ஏற்றிருக்குது. விளங்குதோ? ஸோ இந்த இடத்துல இவரு ஒட்சியேற்றியா தொழிற்படுறதுக்கு காரணம் சல்வர் இல்ல, ஹைட்ரஜன்ன்றது தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஆனா H2S ஒட்சியேற்றியாகவும் தொழிற்படும் தாழ்த்தியாகவும் தொழிற்படும். அதே மாதிரி அடுத்தது வந்து பாருங்க, அடுத்தது இதோட சொல்றான் H2Sக்கும் Cl2க்கும் தாக்கம் அடைஞ்சு. H2Sம் Cl2ம் தாக்கினாடா, H2Sம் Cl2ம் தாக்கினால் உனக்கு வாரது என்னன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னால் HClலும் அதோட கந்தக கலங்களும் வரும். சரி, கந்தகம் கூழ் கந்தகம் வார இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு வெண் மஞ்சள் நிறமான கந்தக கலங்கள் வரும். சரியா? அப்ப இந்த இடத்துல பாரு, கந்தகம் -2 ஒட்சியேற்ற நிலையிலிருந்து சுயாதீன உறுதியான நிலை மூலகங்களுக்கு ஒட்சியேற்ற நிலை 0. அப்ப -2ல இருந்து 0க்கு வருது என்றால் 2 இலத்திரனை என்ன செஞ்சிருக்கு? இழந்திருக்கு. ஸோ இங்க நடந்தது என்னது? ஆக்சிடேஷன். அப்ப ஒரு ஒட்சியேற்றம் அடைஞ்சிருக்காரு. உங்களுக்கு தெரியும், அவர் -ல இருந்து மேலுக்கு எங்கேயும் போகலாம், +6 வரைக்கும் போகலாம். இப்போ -2ல இருந்து 0க்கு வந்திருக்காரு. அப்போ ஒட்சியேற்றம் அடைஞ்சிருக்கு. ஒட்சியேற்றம் அடைது என்றால் இது என்னவா தொழிற்படுது? இது ஒரு தாழ்த்தியாக தொழிற்பட்டிருக்குது. அப்ப இது தாழ்த்தியாக தொழிற்படும். சரிண்ணே? தாழ்த்தியாக தொழிற்பட்டிருக்கின்றது. சரி, அதே மாதிரி குளோரின் பாருங்க, பூச்சிய ஒட்சியேற்ற நிலையில இருந்து -1க்கு தாழ்த்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த குளோரினை தாழ்த்தினது யாரு? H2S. அதுலயும் யாரு? சல்வர். விளங்குதோ? ஓகே. அப்ப இதுக்கு முதலாவது கூற்று சரி. இரண்டாவது பாருங்க, H2S ஆனது சோடியத்துடன் தாக்கம் அடையும் போது H2S ஐதரசன் வாயுவையும் Cl2டன் தாக்கம் அடையும் போது கந்தகத்தையும் விளைவாக கொடுக்கின்றது.
அவங்க சொன்னதுக்குரிய தகுந்த விளக்கம் தான் இது. சொன்னதுக்குரிய தகுந்த விளக்கம். இந்த இடத்துல இது என்னவா தொலைப்படுது? சோடியத்தை ஒட்சியேட்டுது, ஒட்சியேட்டும் கருவியாக தொலைப்படுது. இந்த இடத்துல என்ன செய்யுது? குளோரினை தாழ்த்தும் கருவியாக தொலைப்படுது. அவங்க அதுக்குரிய ஆதாரத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் இதுக்கு சரி தகுந்த விளக்கம் முதலாவது விடைக்கு போகலாம். சரியா? ஸோ உங்களுடைய 24வது கேள்விக்கிறா சரி தகுந்த விளக்கம் முதலாவது விடை. 24வது கேள்விக்கு நீங்கள் முதலாவது விடைக்கு போகலாம். உங்களுக்கு சரி தகுந்த விளக்கம். ஓகே, சரி தகுந்த விளக்கம். ஓகே, நாங்கள் அடுத்த கடைசி கேள்விக்கு போவோம். கடைசி கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கேசஸ்க்குள்ள வந்திருக்குது. அதுவும் உங்களோட வாயுக்கள இயக்கவியல் மூலக்கூற்று கொள்கை சம்பந்தமாக வந்திருக்குது. சரியா? இப்போ எங்களோட தற்காலத்தில் வந்து கேள்விகள் வாரது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இயக்கவியல் மூலக்கூற்று கொள்கைகள், அதோட சராசரி இயக்க சக்தி, கதிவர்க்க இடை, அதெல்லாம் கூடுதலாக கேள்வி வாரது உங்களுக்கு தெரியும். அதோட அமுக்கப்படுதன்மை காரணம். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்து எல்லாத்தையும் கதைக்கிறது டைம் இல்லை. நான் முக்கியமான தேவையான விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், கேள்வி செய்கிறதுக்குரியது. சரியா? ஓகே, இந்த கதிவர்க்க இடை நாங்கள் வாயுக்குள்ள பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த லட்சிய வாயுவாக இருக்கட்டும் மைவாக இருக்கட்டும், ஆனால் இந்த லட்சிய வாயுவை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து கணம் இதுக்குள்ள மோதிகள் நடந்து கொண்டே இருக்கும். மூலக்கூறுகளுக்கு இடையில நடக்கிற மோதிகையா இருக்கட்டும் அல்லது பாத்திரத்திற்கு சூழல் நடக்கிற மோதிகையா இருக்கட்டும், இந்த மோதிகைகள் பூரண மீள்தன்மை மோதிகைன்னு சொல்லி நீங்க படிச்சிருக்கீங்க. அவங்க கணம் மோதி கொண்டிருக்கிறதால உங்களுக்கு நாங்கள் ஃபிக்ஸான ஒரு கதையை சொல்லல. சரியா? உங்களோட கதி கணம் மாறுபடும். அதால அவங்களோட கதிகளை சொல்றதுக்காக நாங்கள் சி வர்க்கம் பார் வர்க்க மூலம்னு சொல்லுவோம். சரி, இதை நாங்கள் சொல்லுவோம் கதிவர்க்க இடை. கதிவர்க்க இடைக்கு 3RT கேபிட்டல் M என்ற சமன்பாடு நாங்கள் பாவிப்போம். சரி, வர்க்க மூலம் பெறா வர்க்கமூல கதி. சரியா? வர்க்கமூல கதி அல்லது கதிவர்க்க இடையின் வர்க்க மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 3RT/Mக்கு நாங்கள் வர்க்க மூலம் போடுவோம். அன்னளவாக உங்களுக்கு தெரியும், நான் இந்த கிளாஸ்ல படிக்க சொல்லியிருக்கேன், இந்த சராசரி கதி C⁻என்றது சி வர்க்கம் பார் வர்க்க மூலத்துக்கு சமனாக இருக்கும். அன்னளவாக சமனாக இருக்கும். சரியா? அதுக்கண்டு சமன்பாடு இருக்குது. நான் உங்களோட சிலபஸுக்கு இல்லை, நான் படிப்பு தந்திருக்கேன். சரியானே? நாங்கள் அந்த மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் கதி பெரும்பல் வளைக்கிறக்குள்ள உங்களுக்கு அந்த சமன்பாடு தந்திருக்கேன். ஆனால் பெருமதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும். சரியானே? சமன் இல்லை, கிட்டத்தட்ட சமனாக அன்னளவாக சமன் சொல்லலாம். ஸோ C⁻ சம்பந்தமாக கேள்விகள் வந்தால் நீங்கள் அதுக்கு கதிவர்க்க இடையே வச்சுக்கொண்டு தான் செய்யணும். அப்போ இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெப்பநிலையிலையும் சார் மூலக்கூற்று நிலையும் தங்கியிருக்கும். அப்போ குறித்த வாயுவாக இருந்தால் வெப்பநிலை மாறினா மாறும். சரியா? ஒரே வெப்பநிலையாக இருந்தால் நீங்க வாயுவை மாற்ற மாறும். வெப்பநிலையும் கேபிட்டல் எம்மும் மாறாம இருந்தால் சி வர்க்கம் பார் நேர்வித சமன் T/M சொல்லுவோம். ஸோ வெப்பநிலையும் கேபிட்டல் எம்மும் மாறலன்னு சொன்னால், வாயுவையும் மாத்தல வெப்பநிலை மாறலன்னு சொன்னால் கதிவர்க்க இடை மாறாது. ஓகே, அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சராசரி இயக்க சக்தி E⁻என்றது 3/2 K×T என்ற சமன்பாடால தரப்படும். உங்களுக்கு தெரியும் 3/2 பெருமதியும் ஒரு மாறிலி, அதே மாதிரி கேட பெருமதியும் ஒரு மாறிலி. ஸோ என்னன்றா வரப்போது சராசரி இயக்க சக்தி எதுக்கு நேரு சமன்? தனி வெப்பநிலைக்கு நேரு சமன். சராசரி இயக்க சக்தி எதுக்கு நேரு சமன் இருக்கும்? தனி வெப்பநிலைக்கு நேரு சமன் இருக்கும். ஓகேவா? சரி, சராசரி இயக்க சக்தி என்ற தனி வெப்பநிலை மட்டும்தான் தங்கிருக்கு. நீங்க வாயுவை மாத்துறதால சராசரி இயக்க சக்தி மாறாது. ஏன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் சராசரி இயக்க சக்தி காஃப் M, நீங்க பி வர்க்கத்தை பதிலாக இந்த இடத்துல சி வர்க்கம் பார பாவிக்கலாம். சரிதானே? சி வர்க்கம் பார பாவிக்கலாம். இப்போ நீங்க வாயுவை மாத்த என்ன நடக்கும்னா கேபிட்டல் M மாறும். கேபிட்டல் M மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி சி வர்க்கம் பார் மாறும். என்றால் சி வர்க்கம் பார் எதுல இருக்கும்? கேபிட்டல் M தான் இருக்கும். ஒன்று கூடினால் இது குறையும். அந்த பெருக்கம் மாறாது. விளங்குதா? அதாலதான் சராசரி இயக்க சக்தி என்றது வெப்பநிலையில மட்டும்தான் தாங்க. நீ கேபிட்டல் M மாத்தினால் அதுக்கேற்ற மாதிரி சி வர்க்கம் பார் மாறிடும். நீங்க ஒன்றை கூடினா ஒன்று குறையும், ஒன்றை குறைச்சா ஒன்று கூடும். ஸோ அந்த பெருக்கம் மாறாது. ஸோ உனக்கு வந்து சராசரி இயக்க சக்தி மாறாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சராசரி இயக்க சக்தி தனி வெப்பநிலையில மட்டும்தான் தங்கியிருக்கு. சரியா? ஸோ முதலாவது கூட்டி சரியா பிள்ளையா பாரு. ஒரே வெப்பநிலையில் உள்ள வெவ்வேறு லட்சிய வாயுக்கள் வேறுபட்ட இடைவர்க்க மூல கதியை கொண்டிருக்கலாம். ஒரே வெப்பநிலையில் உள்ள வெவ்வேறுன்றது அண்டர்லைன் பண்ணு. ஸோ லட்சிய கதியை கொண்டிருக்கலாம் என்றது வந்து சரி. ஓகே, ஸோ முதலாவது கூற்று சரி. அடுத்த ரெண்டாவது என்ன சொல்றான் பாரு. ஒரு வெப்பநிலையில் உள்ள வெவ்வேறு லட்சிய வாயுக்கள் ஒரே இடைசக்தியை உடையனோம். அது சராசரி சக்தி வந்து சமனாத்தான் இருக்கும். வெவ்வேறு வாயுவாக இருந்தாலும் சரி, ஒரே வாயுவா இருந்தாலும் சரி, வெப்பநிலையில மட்டும்தான் தங்கும். ஸோ இதுக்கு தொடர்பில்லை. சரி ரெண்டாவது விடைக்கு நாங்கள் போகலாம். சரியா? மிச்சத்தை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல போட்டு வரேன்னா